நேத்திக்கு பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரத்தினால முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற வெண்ணமலை முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். கும்பல் ரொம்ப இருந்துச்சு. முல்லைக்கில் சாமி கும்பிட்டு நெய் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு வந்துட்டோங்க. ரொம்ப நல்லா சிறப்பு தரிசனம் கிடச்சிச்சு. முருகனோட அருள் கிடச்சிருச்சுன்ட்டு சாமி கும்பிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணலாம். விரதத்துக்கு பங்குனி உத்திரத்துக்கு வீட்டில் எப்போதுமே விரதம் விடுவாங்க. விரதத்துக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு பருப்பு ஒரு பக்கம் அரிசி ஊற வச்சுட்டு என்னென்ன வேணுமோ ரசத்துக்கு தேவையான புளியெல்லாம் ஊற வச்சுட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் காயெல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணி வைக்கணும். பீக்கங்காய் தான் எடுத்திருந்தேன். செடியில் இருந்துச்சுங்க. செடி போட்டிருக்கோம். செடியில் இருந்துச்சு. ஒரு பீக்கங்காய் இருந்துச்சுன்ட்டு அதை இது பண்ணி சாம்பாருக்கு ரெடி பண்ணினேன். அப்புறம் புளியை கரைச்சி ரசம் வச்சிடலாம் அப்படின்ட்டு ஜீரகம் அதெல்லாம் மிளகு நுணுக்கி போட்டு ரசமும் ரெடி பண்ணிட்டேன். இன்னொரு பக்கத்து குழம்புக்கு தாளிச்சு விட்டாச்சு. காய் வேகட்டும் அப்படின்ட்டு தாளிச்சு விட்டாச்சுங்க. காய் வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கணும். கொஞ்சம் நேரம் வேகட்டும்ன்ட்டு அப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் ரசத்துக்கு வந்து பருப்பு தண்ணி எடுத்து ஊற்ற மறந்துட்டேன். அப்போ தான் தாளிச்சு விட்டேன். சரி விசில் அடங்கிறதுக்கு இதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் 2 கரண்டி எல்லாம் எடுத்து ஊற்றி பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றி கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணியாச்சுங்க. ரசம் ரெடி பண்ணியாச்சு. குழம்புக்கு இங்கே வெந்துடுச்சுங்க. குழம்பு காய் வெந்துடுச்சு. பருப்பையும் அதை நல்லா கடைஞ்சி விட்டு அதையும் ஊற்றி ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கு ஒரு கொத்தமல்லி தழை போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. சரி காய்க்கு அது அடுப்பில் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்குள்ளே இந்த பூசணிக்காய் பொரியலுக்கு பூசணிக்காய் வைக்கலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதில் பட்டையெல்லாம் சீவிட்டு அந்த உள்ளுக்குள்ளே ஒரு விதையோடு இது மாதிரி இருக்குங்க இல்லையா, அந்த ஊன்னு சொல்லுவாங்களா, அதை எடுத்துகிட்டு போட்டோம்னா நல்லாயிருக்கும். விதையை எடுத்துடுவோம். ஆனால் அந்த உள்ளுக்குள்ளே ஊனு மாதிரி நீளமாக ஒன்று வரும் இல்லைங்களா, அதையும் எடுத்துகிட்டு போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ட்டு அதெல்லாம் அரிஞ்சு சுத்தம் பண்ணி நல்லா அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இங்கே ஒரு பக்கம் ரசம் நுர கட்டிடுச்சு. சரின்ட்டு அதை எடுத்து ஊற்றி வச்சுட்டு பாயாசத்துக்கு ரெடி பண்ணலான்ட்டு ஜவ்வரிசியை கழுவிட்டு குக்கரில் வச்சு வேக வைக்கலாம் அப்படின்ட்டு அதை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு பக்கம் வேக போட்டாச்சு. இந்த பக்கத்து பூசணிக்காயும் அரிஞ்சிட்டேங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், மிளகாய், வரமிளகாய் தான் போட்டிருந்தேன். அப்புறம் கருவேப்பிலை வீட்டிலே மரம் வச்சுருக்குறோம். அதில் போய் கருவேப்பிலை போய் ஒடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கருவேப்பிலை ஒடிச்சிக்கிறது. தேவைப்படும் போது எண்ணெய் கடுகுலாம் போட்டு வெங்காயம் போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் போய் 2 கொத்து நீங்கிட்டு வந்து அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு இது பண்ணிக்கிறதுங்க. நல்லா கம்மு நல்லா வாசமாக இருக்கும். நல்லா இருந்துச்சுங்க. போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அரசாணி காயெல்லாம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு உப்பு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டுக்கிட்டுன்ட்டு விட்டாச்சு. இங்கே ஜவ்வரிசி வெந்துருச்சான்னு என்ன பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு சேமியா எல்லாம் போட்டு தண்ணிக்கு இது பண்ண சூடுனால எல்லாம் வெந்துடும். அப்புறம் இன்னொரு பக்கத்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி பண்ணி நுணுக்கி அது கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுட்டு முந்திரி திராட்சையும் நெய்யில் வதக்கி அதை போட்டு பாயாசத்தை ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் இந்த பக்கத்து பூசணிக்காயும் வெந்துருச்சுங்க. பூசணிக்காய் வெந்துருச்சு. அதையும் இறக்கி எல்லாமே கொண்டு போய் சாம்பார், ரசம், பொரியல், பாயாசம் எல்லாம் கொண்டு சாமி ரூமில் கொண்டு வச்சிட்டேங்க. என் பையன் வந்து ரொம்ப சுட்டித்தனம். இந்த பூசணிக்காய் செய்யும்போது நான் தான் செய்வேன், கிண்டுவேன் அப்படின்ட்டு கூடவே கிச்சன் மேலே ஏறி அவன் கிண்டிக்கிட்டு இருந்தேன். சாம்பார் டேஸ்ட்டு பார்க்குறான் அப்படின்ட்டு பொண்ணு அது மாதிரி செய்வான். அதை பார்த்துட்டு இவனும் கற்றுக்கிட்டேன். நான் தான் செய்வேன் அப்படின்ட்டு மேலே ஏறி நின்றுக்கிட்டேன். அடம் பிடிச்சி அழுதியேன். கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்ச நேரம் நிற்க வச்சுட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, சுட்டுக்குவானோ என்னமோன்ட்டு. அப்புறம் கீழே அவங்க அப்பா வந்துட்டாருன்னு கீழே இறக்கி கூட்டுட்டு அப்புறம் அவங்க அப்பா கூட விளையாட போயிட்டேன். அப்போ நான் என்னோடய வேலையை சைட் பை சைடாக சீக்கிரமாக பார்த்து முடிக்கணும் அப்படின்ட்டு சீக்கிரமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஈவினிங் பௌர்ணமினால் கிரிவலம் போகணும் அப்படின்ட்டு சீக்கிரமாக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. பாயாசம் ரெடி பண்ணி அப்பளமும் ரெடி பண்ணிட்டேன். கடைசியாக தான் அப்பளம் போட்டு சாப்பாடு விசில் வந்ததுக்கப்புறம் அப்பளம் பொரித்து அப்புறம் வீட்டில் சாமி கும்பிடான்ட்டு சாமிக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம்.
பொங்கல் வைக்கணும், பௌர்ணமி அன்னைக்கு பொங்கல் வைக்கணும்ன்ட்டு பொங்கல் வச்சோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பழனி மூலை சைடே பொங்கல் விழுந்துடுச்சுங்க. சரி ரொம்ப நல்லது அப்படின்னு நல்லா சாமி கும்பிட்டு பொங்கலுக்கு அரிசி பருப்பு எல்லாம் போட்டு அதை வேக வச்சு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி படையல் போட்டு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தீப ஆதாரம் காட்டி நல்லா விரதம் விட்டுட்டு சாமி கும்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரமாக தான் சரி கிரிவலம் போகலாம் அப்படின்ட்டு கிரிவலத்துக்கு ரெடி ஆனோம். கொஞ்சம் 3 மணி நேரம் ஆயிடுச்சு. பையன் தம்பி கூட இது பண்ணிக்கிட்டே வந்துடுவானோ, ஏதாச்சும் இது கீழே போட்டுருவானோ, இழுத்துட்ருவானோன்னு இது பண்ணிக்கிட்டே வேலை செய்ய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிரிவலத்துக்கு ரெடியான ஒரு கப் டீ வச்சு குடிச்சிட்டு, அவருக்கு டீ பிடிக்கும், எனக்கு காஃபி தான் பிடிக்கும். ஆளுக்கு ஒரு டம்ளர் வச்சு குடிச்சிட்டு தம்பிக்கும் பாலாத்தி கொடுத்துட்டு கிரிவலத்துக்கு போயிட்டோம். பாப்பாங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்கள வரியான்னு கேட்டோம், வரலேன்ட்டாங்க. அதனால் அவங்க பாட்டா கிட்ட விட்டுட்டு நாங்கள் மட்டும் போனோம். அங்கே போனால் அங்கேயும் கும்பல் அதிகம், கிரிவலத்துலேயும் கும்பல் அதிகமாக இருந்துச்சு. சீக்கிரமாக சிங்கிள் ரோடாக இருக்கிறனால வண்டி அவ்வளோ வண்டி. ஐயர்மலை போயிருந்தோம். ஐயர்மலையில் இருக்கிற சிவன் கோயில் அங்கே போய் கிரிவலம் போயிட்டு ஒரு நெய்தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சுங்க. சிங்கிள் ரோடுங்கிறனால ரொம்ப டிராஃபிக்காகவும் இருந்துச்சு, ரொம்ப கும்பல் வேறு. அப்புறம் முல்லைக்கில்ல உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு என்னை காப்பாற்றிக்க சிவபெருமானேன்னு சொல்லி நல்லா எனக்கு தரிசனம் நல்லா காமிங்க அப்படின்னு சொல்லி நல்லா சாமி கும்பிட்டுட்டு மலையை சுற்றி வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சு. தம்பி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. முல்லைக்கில்ல அவனும் சரி நான் நடப்பேன் அப்படின்னு அதில் வேறு அவனுக்கு இது நானே நடந்து வரேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் நடக்க வைக்க தூக்கிட்டு வரேன். அப்படியாவே இருந்து முல்லைக்கில்ல தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக திருப்தியாக வீட்டுக்கு வரதுக்கு மணி 10